ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை சேர்த்து அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே சூடாகவே இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். மேலெல்லாம் பாருங்கள், பண்ணு போல் இருக்கும். இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை தான் எடுத்துக்கேன். 2 கப்பு ரவை வந்து தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது தண்ணியை வடிய வச்சுட்டு ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு பச்சை பருப்பு, ரெண்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுவும் வடித்து ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாய், தண்ணியை வடிய வச்ச ரவை இருக்குது இல்லைங்க, அப்படியே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே கொரப்பாக அரைச்சிடலாம். ரொம்ப கொரப்பாக வேண்டாம், கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம் பெரிய சைஸு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இலை எல்லாமே சேர்த்துட்டேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரமிளகாத்தூள், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நிறுத்தி வைங்க, தண்ணி தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த அடைக்கு தகுந்த உப்பு, தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துருங்க, சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 1 கேரட்டு திருகி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, திருகின கேரட்டு, இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன், கல் சூடு ஏறட்டும். இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு டைமு கலந்து விடுங்க. நான் கரண்டி மாற்றிட்டேன். அப்படியே இதை கொண்டு வந்து அப்படி எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. தீ வந்து மிதமான அனலில் வைங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இந்த அடைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா நைஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதமான அனலில் தான் நல்லா இந்த மாதிரி கலர் கொடுக்கும். எல்லாம் நல்லா சிவந்திருக்கு.
நல்ல வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கங்கே அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக பாருங்கள், நல்லாயிருக்கு. அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான அடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், இன்னொன்று ஊற்றுறோம் பாருங்கள். ஒரு டைமும் ஊற்றும் போது கலந்து விடுங்க. எண்ணெய் விட்டுடுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், எப்படி புசு புசுன்னு கிளம்பி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ரவை வச்சு அடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோதுமை ரவை சேர்த்து தோசை ரெடி பண்ணியிருக்கேன். நம்மள்ட்ட அரிசி மாவு இல்லைன்னா கூட உடனடியாக இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான அதுக்கு சைடிஷாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசைலாம் நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் 2 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை தான் இது. இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன். தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. தோசை மாவு அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதால உருட்டும். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, இந்த சட்னிக்கு தகுந்த தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டு. இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் நல்லா. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுத அப்படியே போட்டுருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி அதிகமாக விடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஜாரில் இருக்க மட்டும். மேலெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும், தெறிக்க ஆரம்பிக்கும். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சிம்மில் வைக்க சொல்லிட்டுருந்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும் சட்னி. இந்த கோதுமை தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது. நம்ம தோசை ஊற்றிடலாம். மாவு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கல் நல்லா சூடு எடுத்து நம்ம மாவு எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். நல்லா பழகின கல்லாக இருந்தால் நல்லா தோசை நல்லா வரும். அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க. அதிகமாக விடணுன்றது தேவையில்லை, லைட்டாக விட்டால் போதும். நல்லா செவரட்டும். நீ பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுடலாம்.
சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம அரிசி மாவு கூட இந்த அளவுக்கு வராது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தட்டுக்கு மாற்றிடலாம். இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் தோசை ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரவை சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.